கடற்கரை தூய்மை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரை துப்புரவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளில் நமது கடற்கரைகளை நாம் எப்படி வைத்துள்ளோம் என்பதை இந்த செய்தி தொகுப்பின் மூலமாக பார்ப்போம். இன்னைக்கு சர்வதேச கடற்கரை துப்புரவு தினம். கடற்கரைகளை சுத்தமாக வச்சுக்கிறதோட முக்கியத்துவம் என்னன்னு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாள். மெரினா கடற்கரையில் ஒரு பகுதியில் இப்போ நான் குப்பைகளை சேகரிக்க போகிறேன். குப்பைகளை சேகரிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஒரு 3 நிமிஷ தேடல்லையே என்னோட இந்த பை நிறைஞ்சிருக்கு. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல் பேக், மது பாட்டில், செருப்பு, பிளாஸ்டிக் பொருட்கள், டூத் பிரஷ், சீப்பு, இது மாதிரியான பொருட்களால தான் இந்த கடற்கரைகள் முழுக்க இப்படி நிறைஞ்சிருக்கு. இந்த பொருட்கள் எல்லாமே நாம வீட்டில் பயன்படுத்திட்டு வேண்டான்னு தூக்கி எறிஞ்ச பொருட்கள் தான். இது ஏதோ கடலோரமா வசிக்கிற மக்களோட குப்பைகள்னு நினைச்சோம்னா அது நம்மளோட முட்டாள்தனம். ஏன்னா ஊருக்குள்ள வசிக்கிறவங்களோட குப்பைகளும் இறுதியா இங்கதான் வந்து சேருது. உதாரணத்திற்கு ஆற்றோரமா நம்ம வீசுற குப்பைகள் அந்த ஆறு வழியா கடல்கள்ல தான் வந்து சேருது. இப்படிதான் உலகம் முழுவதுமே கடலை குப்பை கூலமா குவிச்சு வச்சிருக்கோம். இப்படி கடற்கரைக்கு வந்து சேரும் குப்பைகள் நீரோட்டத்தின் சுழற்சியால் அடித்துச் செல்லப்பட்டு நடுக்கடலில் குப்பை திட்டுகளாக உருவாகிறது. இவ்வாறு குப்பைகள் சேர்ந்து இதுவரை 6 குப்பை திட்டுகள் உருவாகி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு பெரியவை என்கின்றனர் ஆய்வாளர்கள். இந்த பிளாஸ்டிக் குப்பைகளால் கடல்வாழ் உயிரினங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. பல மீன் இனங்களே அழிந்து விட்டதாகவும் கூறுகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். இந்த பூமியில வாழ்ற உயிரினங்கள்லேயே குப்பைகளை உண்டு பண்ற ஒரே உயிரினம் நம்ம மனித இனம் தான். நாம உண்டு பண்ற குப்பைகள் நமக்கே தான் மிகப்பெரிய ஆபத்தா வந்து சேருது. எனவே ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்டில இருந்து குப்பைகளை அப்புறப்படுத்தும் போது அதற்கு உரிய முறையில ப்ராப்பர் டிஸ்போசல் செய்யணும்ன்றாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். ஒளிப்பதிவாளர் ஜாபர் ஷாதிக்கோடு, ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.